புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், தனலோகம், தபலோகம், சத்தியலோகம். இது மேல 7. அதெல்லாம் விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம். இது கீழே 7. ஆக மொத்தம் 14 உலகத்துக்கும் நாரதர் நான் ஒருத்தனே. சரி, நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். 14 உலகத்துக்கும் நாரதர் நான் ஒருத்தனே. நாரதர் ஒரு ஆள் இருக்கும்போது இந்த 14 உலகம் எவ்வளவு கஷ்டப்படுது. ஒருவேளை உங்க விருப்பப்படி என்னுடைய சிரசு வெடித்தால் இவ்வுலகத்திலேயே 1008 நாரதர் அவதரிப்பார். ஏற்கனவே 5008 நாரதர் இருக்காங்க. அப்படி உன் விருப்பப்படி என் மண்டை வெடிச்சுச்சுன்னா என்னையாச்சும் ஒரு நாள் சந்திக்கிறேன். அதனால வெடிக்கலாம். தினமும் சொல்றேன். ஒரு 2 நாரதர் உங்க வீட்டு பக்கமும் ஜெயராஜ் வீட்டு பக்கமும் அனுப்பி விடுறேன். ஏற்கனவே இருக்க நாரதரே சமாளிச்சு வாழ்றது கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. கொண்டாட்டிகளா அதை பார்த்தாலே நாரதர் மாதிரி தெரியும். கலகம் முடிக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழுமுதற் கடவுள் எம்பெருமான் கணபதி விநாயகர் பெருமான் பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த ஒரு காரியத்தை தொழுதாலும் அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே பிள்ளையாரை தொழுது கழகத்தை தொடங்கலாம். நாராயணா. உலகத்தை படைப்பது பிரம்மதேவன் எவ்வாறு 4 வகையோனி 7 வகை தொற்றும் 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தை படைப்பது என்னுடைய தந்தை பிரம்மதேவன் அளிக்கும் நிலை மேற்கொண்டோட மாமன் சிவனார் சிவபெருமான் நேரடியாக அளிக்காமல் தனக்கு கீழே பணியாளராக யமதர்மனை நியமித்தார். யமதர்மனும் தனக்கு கீழே சித்திரகுப்தன் விசித்திரகுப்தனோடு சொல்லக்கூடிய 2 கணக்க பிள்ளைகளை உருவாக்கி கிங்கலர்கள் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களை எடுக்கின்றார். அவ அளிக்கும் தொழிலுக்கு கடவுளாக எம்பெருமான் சிவபெருமான் திகழ்கின்றார். ஆனால் இவ்வுலகத்தையே மற்றும் குருமம் ராகம் மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் பரமாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை காக்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார். பெருமாளை மனதில் நினைத்துக் கொண்டு நான் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலமோ குமரனுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் கந்தபெருமானுக்கு சொந்தமான இடத்திலே இருந்து கொண்டு முருகனை வணங்காவிட்டால் என்னுடைய கழகம் நடைபெறாது என்ற காரணத்தினாலே முருகப்பெருமானை வணங்கி கழகத்தை தொடங்கலாம்.
சின்ன விஷயம் பேசலாமா? இந்த நாடகம் என்ன நாடகம் இப்ப நடந்துட்டு இருக்குது? என்ன ஒண்ணு விளங்க வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் கல்யாணம். வள்ளி முருகன் எத்தனாவது கொண்டாடிய கல்யாணம் பண்றாரு? 2 நான் உன்னை கேட்கல. இல்ல அவன் கட்டினதே சொல்றேன். வேற இல்ல அவன் நம்பரை சொன்னேன். சொல்லுங்க சாமி. அவன் மட்டும் தான் நீங்க பேசாம இருக்கீங்க. நோட் கணக்கு இருக்கான். அப்ப வள்ளி முருகன் 2ஆம் தரமாக திருமணம் செய்யறார். சரி. தமிழருடைய கடவுள், தமிழ் கடவுள் யாரை சொல்றோம்னா முருகப்பெருமானை தான் சொல்றோம். நமக்கெல்லாம் முப்பாட்டை யாருன்னா முருகன். ஒருத்தருடைய வழி தோன்றுதல்ல வரும்போது அவர் என்ன பண்ணாரோ அதைத்தான் நம்ம பின்தொடர்ந்து வரும். இப்ப நீங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கிறீங்க, அதுக்கு உங்க பேரை, உங்க மகன், உங்க பேரை பிள்ளை யாராவது ஒருத்தர் ஐயா எங்க ஐயா அந்த மாதிரி வாசிச்சாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது தொழிலுக்கு வரலாம். காரணம் நீங்க முன்னோடி. அப்ப நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியவன் யாரு? தமிழர்களுக்கு பூராமே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தாளம் போறாருல, அவங்க தாத்தா வந்து புதுமண்டலத்துல பாத்திரத்துக்கு பேர் வெட்டினாரு. அதே மாதிரி இவன் வந்து தாளத்துல பேர் வெட்டுறேன். என்ன சொல்றேன்னா முருகப்பெருமான் நமக்கெல்லாம் முன்னோடி. சரி. அப்ப முருகப்பெருமான் தமிழருக்கு கடவுளா விளங்குறாருல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, அதை அப்புறம் பேசுவோம். இப்ப நான் கேட்க வந்த விஷயம் என்ன, முருகப்பெருமான் முன்னோடினா அவர் செய்யறதான் நம்ம செய்யணும். முருகன் வள்ளியை 2வது கல்யாணம் பண்றாருன்னா நமக்கு என்ன சொல்றாரு? சரி, இது என்ன சொல்றான்? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல. நீங்களே 2 கல்யாணம் பண்ணுங்கன்றாரு. நீங்க அவன் 27 தாண்டிட்டான். 2 பேரும் செல்லு நிறைய வச்சிருக்காங்க. அப்படி எதற்காக முருகப்பெருமான் வள்ளியை 2ஆம் தரமாக திருமணம் செய்ய வேண்டும்? காரணம், அதுவும் குறிப்பாக வள்ளியை தமிழகத்திலே பிறக்க வைத்து ஏன் முருகப்பெருமான் வள்ளியை 2ஆம் தரமாக திருமணம் செய்ய வேண்டும்? தமிழுக்கு கடவுள். ஏன்னா தமிழருடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது. அப்பேற்பட்ட தமிழருக்கு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வகையில் இருக்கும் பொழுது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் 2ஆம் தரம் செய்து தமிழ் மக்களுக்கு சொல்ல வரும் விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு வந்த கழகத்தை தொடங்கலாம். சந்தனம் மணக்குதே, கற்பூரம் ஜொலிக்குதே, கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குதே. சந்தனம் மணக்குதே, கற்பூரம் ஜொலிக்குதே, கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குதே. கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குதே. கற்பூரம் ஜொலிக்குதே
தெய்வங்கள் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. கடவுளை காண துடிப்பவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு தரிசித்தவர்கள் சித்தர்கள். ஏன் மனிதனால கடவுளை பார்க்க முடியாதா? முடியாது. காரணம் என்ன? கடவுளை காண வேண்டும் என்றால் கடவுள்ங்கிற வார்த்தையில அர்த்தமாயி போச்சு. கடவுள் கடந்து நின்று உள்ளே இருக்கக்கூடியவனை யார் என்று சிந்தி அப்படின்னா எதை கடந்து போறது? ஆசவாசங்களை எல்லாம் கடந்து சென்று மண்ணாசி பெண்ணாசி பொருளாசை எப்படி நாரதர் மூவாசை வெறுத்தாரோ அதே மாதிரி ஆசைகளை வெறுத்து இறைவன் ஒருவன் தான் என்ற எண்ணம் எப்பொழுது மனதில் உருவாகின்றதோ அப்பொழுது இறைவனை காண்பதற்குண்டான நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்ப கடந்து போகணும். அப்ப அப்படி கடந்து போய் இறைவனை பார்த்தவர்கள் தான் சித்தர்கள். எப்பொழுதாவது கடவுளை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு பார்க்கிறவங்க தான் மனிதர்கள். அப்ப மனிதர்கள் எப்படி கடவுளை பார்க்காட்டியும் உணர முடியும். காற்று அடிக்கும் பொழுது காற்றை கண்ணால் காண முடியும், ஆனா உணர முடியும். அதுபோல இறைவனை கண்ணால் காண முடியவிட்டால் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இன்றைய இறைபக்தியை நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பற்றி வணங்கிக் கொண்டிருக்கலாம். கடவுளை பற்றி வணங்கிக் கொண்டிருந்தால் கலகம் கிடைக்காது. அப்படி கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது சத்தம் கேட்க வேண்டுமே. உள்ளே சத்தம் ஆளோடும் சோ அற்புதமான சாரீர பெண்மணியாளுடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறதுனால் அந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள். பார்த்தாலும் பார்த்தேன் ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி ஆகிய அனைத்து பெண்களையும் பார்த்து இப்பதான் சாமி மண்ணாசை பொன்னாசை புறாசை வெறுத்தீங்க. இப்ப அனைத்து பொம்பளையும் பார்த்து என்ன சாமி இதெல்லாம் நியாயமா? உடம்பு இருக்கும்போது நினைச்சேன் என்ன உங்களோட கணக்குல சேர்க்கிறீங்க. இத்தனை பெண்களை எல்லாம் பார்த்த ஆசை வரவில்லை. இந்த மீனதான் வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. என்ன முழுசா கேளிய இந்த பெண்ணையும் பார்த்த ஆசை வரல. சரி ஏன் உடம்புல தெம்பில்லையா? என்ன ஒண்ணு கூட்டு சேர்ந்துட்டீங்களோ? என்ன காரணம்னா முன்னாடியே அனுபவிச்சுட்டார். நாங்க ஒன்னா சேர்ந்துருக்கதே நிறைய பிடிக்கல சாமி. ஒன்றல்ல இரண்டல்ல 3 வச்சிருக்கோம். 3 சமாளிக்க முடியாதனால என்ன சாமி இல்ல சாமி போட சொல்றியா? அவன் போட்ட 15க்கு போயிருவேன். 52 மனைவிகளை கட்டி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தவர் நாரதர். 52 கொண்டாட்டி 52 கொண்டாட்டியா? நம்மள கட்டி சீனியரா இருக்காரா? ஏன் சாமி அப்படி கட்டினாரு? 52 கொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? இல்ல 52 கொண்டாட்டி வச்சிருக்க போய் தான் ஆள் கரெக்ட் இருக்காது. 52 கொண்டாட்டி கட்டி வாழ்க்கைனா என்ன என்பதை உண்மையாக உணர்ந்த மனிதன் நாரதர். சரி அப்ப இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு 2 அறங்கள் இல்லறம் துறவரம். இல்லறத்தை வாழ்ந்தாரு, பொண்டாட்டி பிள்ளைகளை கட்டு பொண்டாட்டியை கட்டினாரு, பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. இது என்னடா வாழ்க்கை அப்படி வெறுக்குதா? 2 அறங்களில் இல்லறத்தை விடுத்து துறவரத்தை மேற்கொண்டு எந்நேரமும் சதா சர்வகாலமும் அந்த அரியனுடைய நாமத்தை மட்டுமே இன்று உச்சரித்துக் கொண்டு உலகத்தின் சேமத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நாரதர். இருந்தாலும் இவருடைய அழகை சிறிது நேரம் வர்ணிக்க வேண்டும் என்றால் அத்தி பொண்ணும் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, பொண்ணும் பூலோகம் வந்தாலும் முன்னு கண்டு தேகப்பா. அத்தி பொண்ணு சிவப்பா, சிவப்பா, பொண்ணு பூலோகம் வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா.
அமிர்தவழி சுந்தரவழி என சொல்லக்கூடிய 2 பெண்மாதர்களை கொடுத்த வாக்கின்படி அமிர்தவழியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வயான என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளியோ கண்ணனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திரைச்சோலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆளோலம் சோயில் ராயொட்டி கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி திருமணம் என்ற கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் நாரதர். ஒரு 2 பேரும் கல்யாணம் பண்ணா பண்ணாட்டி நமக்கு என்ன? சரி வாங்க சாமி கிளம்புவோம் அப்படின்னு போயிடலாம். பண்ணி வைக்கிறத நீங்க இப்படியே சொன்னீங்கன்னா இப்பயே கிளப்பிடுவோம் அப்படின்னு சொல்லலாம், நினைக்கலாம். ஏயா அப்ப 2 கல்யாணம் பண்றதுக்கு இவர் ஏயா வந்து கத்தி கிடக்கிறாரு? உங்களுக்கு வேலையா இருந்தானே என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா? எவ்வளவு செய்றீங்க நைஸா பண்ணுங்க. அப்பப்ப மதுரைக்கு வந்தா எங்களையும் தந்திக்கிறீங்க. நீங்க இடையில நுழையும் போதே இவங்க 2 பேரும் செல் நடையா வச்சிருக்காங்க. நான் தான் சும்மா நீங்க கவலைப்படாது. நாங்க சில்லறையா வச்சிருப்போம். ஒரு ஓய்வு எடுத்த காலத்துல லவ் பண்ணி உங்களுக்கு சாங் வந்து நிற்பது இறைவன் என்று அறியாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி இருந்தாலும் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? சொல்லுங்க சாமி. சுயநலம் கலந்த பொதுநலம். சுயநலம்னா என்ன? கலகம் செய்யாவிட்டால் என்னுடைய சிரசு வெடித்துவிடும். அதுல பொதுநலம் என்ன? வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் ஏற்பட்டால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்காது. காரணம் என்ன? உலகத்தின் மூத்த குடும்பம் சிவபெருமான் குடும்பம். அப்பேற்பட்ட சிவபெருமான் குடும்பத்திலேயே ஏற்றத்தாழ்வு ஒன்று வராமல், சாதி மதம் வராமல் முருகப்பெருமான் வள்ளியை மணந்தார் அப்படிங்கிற செய்தி உலகமெல்லாம் பரவும். அப்ப சுயநலம் கலந்த பொதுநலத்தோடு வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முருகப்பெருமான் வெகு விரைவாக வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே இன்று வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். சார்ஜ் எவ்வளவு வாங்குறீங்க? இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு ரேட் வாங்குறீங்களா? பாத்தீங்களா என்ன பண்றது? சரி விட்டுருங்க. நான் வந்து பொதுநலவாதின்னு ஆரம்பத்தை சொல்லி பாத்தீங்களா? ஓசியா நடத்தி வைக்கிறது இருந்தாலும் எத்தனை கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பிய கணக்கோட கேள்வி. அப்ப எத்தனை வீடு நீங்க போகும்போது லிஸ்டிங் ஆடுதான் காலையில டெஃபினெட்லி உங்க 3 பேருக்கு 95 வயசுல 3 நடக்குது. புறா சுடுவாட்டில் இருக்கீங்களா? அதான் கேட்க நான் பேச முடியாதப்பா. நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்த ஆனந்தம் சொல்லு
உலகத்தில் நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் தான் கூறுகிறார்கள். முதல் சொல்வாக்கும் முதல் இலக்கணி முன்னாள் இதுவரைக்கும் பின்னாடி இனிக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட பழமொழியின்படி நாரதர் செய்யக்கூடிய கலகங்கள் அனைத்துமே ஆரம்பத்தில் கசப்பு தருவது போல இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை கிடைத்தரும். ஒரு மனிதன் நீண்ட தூரம் வெயில நடந்து போயிருக்கான். வெயில நடந்து போயிருக்க மனுஷனுக்கு மத்தியில ஒரு மரத்தடி நிழலை பார்த்தா என்ன தோணும் அவனுக்கு? ஓய்வெடுத்திருப்பான். இதுதான் மனித வாழ்க்கை. நாரதருடைய கலகம் என்பது நீண்ட தூர வாழ்க்கை பயணம். அந்த கலகம்ங்கிறது வந்து அந்த மரத்தடி நிழல் மாறி அதுல ஓய்வு எடுத்துட்டு போதும்டா சாமி, இதுக்கு மேல நடந்தோம்னா இன்னும் வாட்டி வதச்சிடும் அப்படின்னு சொல்லி பின்வாங்குறேன் பாத்தீங்களா, அவன் வாழ்க்கையில் முன்னேறுவது கிடையாது. சரி, இவ்வளவு தூரம் வந்தது வந்து என்ன கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு அந்த நிழலை கடந்து கலகத்தை கடந்து எவன் ஒரு முன்னேக்கி சொல்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். எவ்வளவு பெரிய தன்மை படைத்தவர் பாத்தீங்களா நாரதர். நாகரணிசாமி எல்லாம் பெருமையா நாரதரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஒண்ணு சிறப்பில்லை சாமி. ஏதாவது அதான் கேக்குறேன். உலகத்துல பெரிய தெய்வம்னா யார சொல்லுவோம்? எம்பெருமான் சிவபெருமான். சிவனுடைய கோவில் எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க பாத்தீங்களா? ஆனா சிவனுடைய ஒரு விஷயம் இருக்கு. சிவனுடைய கோயிலுக்கு போறோமே எங்கேயாவது சிவன் உருவத்துல கும்பிட்டுருக்கோமா? இல்ல சார். லிங்க வழிபாட்டுலதான். அதுக்கு ஒரு காரணம். சரி, அப்ப சிவனுக்கு கோயில் நிறைய இருக்கு. மகாவிஷ்ணுக்கு பெருமாள் கோவில் எத்தனையோ இருக்கு. படைச்ச பிரம்மனுக்கும் கோயில் இருக்கா? இருக்கு பூமியில. யமதர்மனுக்கு கோயில் இருக்கா? கோயில் இருக்கு. இருக்கு சாமி. உயிரை பிடிக்கிறவரியா? ஆமா. கோயில் கட்டி கும்பிடுறீங்க. இருக்குல கோயில். சனீஸ்வரன் கோயில் இருக்கா? ஆமா இருக்குல. பிடிச்சாருன்னா ஏழ்றதே. ஆமா. நான் கேக்குறேன், பிடிச்சு ஆட்டி வைக்கிற சனீஸ்வரனுக்கும் கோயில் இருக்கு. சரி. உயிரை பிடிக்கிற யமனுக்கும் கோயில் இருக்கு. இதெல்லாம் சாமி. ஆமா சாமி. அதனால கோயில் இருக்கீங்க. தேவரிஷி என்ற பட்டம் அவளை எளிமையா யாருக்கு கிடைச்சிடாது. சரி. அப்பேற்பட்ட தன்மை படைத்தவர் இறைவனுக்கு சமமானவர் நாரதர். நாரதருக்கு எங்கேயாவது கோயில் கட்டி கும்பிடுறீங்களா நீங்க? கேள்விப்பட்டதில்லை சாமி. அது என்ன இவ்வளவு கடுப்புல சொல்றீங்க? என்ன நாரதர் அப்படி என்ன ஊர்ல? எங்க ஊர்ல எல்லாம் பெரிய சண்டை நடந்துச்சு. சண்டைக்கு காரணம் இந்த நாரதர் வேலை காத்தானே அவன் தான். எதிர்பார்த்தேன். நாரதருடைய கழகம் எப்படி தெரியுமா? சொல் புரட்டால கழகம் செய்வார். இப்ப பாருங்களேன், நாரதருடைய பெரிய மனித தன்மை இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சிவனை பார்ப்பதற்காக கைலாயம் போவார். கைலாயம் போகும்போது சிவனுடைய குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவார். அடுத்து மகாவிஷ்ணு பாக்குறதுக்காக வைகுண்டம் வருவார். அப்ப மகாவிஷ்ணு கேட்பாரு, என்ன சிவன் குடும்பத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன செய்தி அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுங்க. சிவன் குடும்பத்தை நடக்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாம கேட்கிறாரு. நான் அவங்க வீட்டுல அப்படி எப்படி நடக்குது அதுக்கு பேர் நீங்க அப்படி வச்சுக்கிட்டா அந்த வேலை பாக்குறேன். இதுல என்னையா இருக்கு? அங்க நடக்கிறது தெரியாததை தெரியப்படுத்துறேன். எல்லா ஊர்லயுமே இங்கேயும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த காலத்தில் எங்க 4 வருஷத்துக்குள்ளே ஒரு தெரியும் யாரும் கண்டுபிடிங்க குளிச்சாமி. அந்த காலத்தில் செய்தி தொடர்பாளர் நாரதர் ஒரு இடத்திலிருந்து செய்தியை மற்றொரு இடத்திற்கு பரிமாற்றக்கூடியவர். நாரதர் சொல்றாரு, நான் வந்து சொல்லாத கலகம் பண்றேன். நீங்க உரம் பூமியில கல்லடி தெரிஞ்சுக்கிட்டா அது ஏன் கலகமா? யார் காரணம்? நான் என்ன அர்த்தம் பண்ணி மத்தியா இல்லையா? சரி, அதை விட்டுங்க. நான் வந்து புத்தியால் செயல்படக்கூடியவன். இந்த இடத்துல இதை செய்யணும், இந்த இடத்துல இதை செய்யக்கூடாது. அப்ப புத்தியால் கலகம் பண்றேன். நீ கத்தியும் அறிவாளை எடுத்து வெட்டிக்கிட்டா அதுக்கு ஏன் கலகமா? உலகத்துல பரவலாக குழந்தைகளுக்கு நாராயணான்னு பேர் வச்சிருக்காங்களா? நாராயணான்னு வச்சிருப்பாங்க. நாரதர்னு வச்சிருப்பாங்க. அதுதான் கேட்க வரேன். ஏன் நாராயணன் வச்சிருப்பாங்க? நாரதர்னு வச்சிருக்காங்களா? இல்லையே. ஏன்? ஏன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். சரி, விட்டுருங்க. இன்னைக்கு விராலிமலை போனீங்கன்னு வச்சுங்களேன், முருகனுடைய கோயில் தான். அதுல நாரதருக்கும் ஒரு தனி உற்சவமே ஒரு நாள். உற்சவரா நாரதரை கொண்டுட்டு வருவாங்க, வீதி உலா சுத்தி வருவாங்க. அதையும் கம்பி கிட்ட போட்டு அடைச்சிருக்காங்க. விட்டா வெளியில வந்து யாரு கொடுத்தீங்க? எல்லா சாமியும் அடைச்சிட்டாங்க அப்பாங்க. நீங்க ரொம்ப கீழே இருக்கிற நாரதரை. சரி, இருந்தாலும் நாரதர் உண்மையிலேயே பெரிய மனிதன். அப்பேற்பட்ட பெரிய மனித தன்மையோடு சொல்றீங்க. பள்ளிட்டு பேசப்போது பாப்போம் எப்படி பெரிய மனிதன் சொல்லி சண்டை சொல்லி போனீங்க. ஐயா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, இன்னொரு பொண்டாட்டி கட்டி வைக்கிறீங்களா? அப்ப இழுத்து விடுறது தானே. இல்லங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் முருகன் வள்ளி 2வது கல்யாணம் பண்றாரு அப்படிங்கிறது காரணம் வேற இருக்கு. நான் பேசிக்கிறேன். நாரதர் வந்து மெழுகுவர்த்தி போன்றவர். மெழுகுவர்த்தி பார்ப்பதற்கு சிறிதாகத்தான் இருக்கும். ஆனால் தன்னை உருக்கி இருட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது மெழுகுவர்த்தி. அந்த மாதிரி இருட்டா இருக்க மனித வாழ்க்கையை நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, மக்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகணும், பிரகாசமாகணும்னு எண்ணெயை உருக்குறேன். எண்ணெயை ஊத்துறீங்களா? கேக்குறேன். திருவண்ணாமலையில தீபம் எரியுது இல்ல? பார்த்தா என்ன கும்பிடுறோம்? அண்ணாமலையா இருக்கு அரோகரா. ஏன்? இறைவன் நெருப்பு ஒடிவானவன். திருவண்ணாமலையில தீபம் எரிஞ்சிச்சுன்னா, நெருப்பு வந்துச்சுன்னா அந்த சாமியை கையெடுத்து கும்பிடுற நீங்க பக்கத்து வீட்டுல தீ எரிஞ்சுன்னா என்ன நினைப்பீங்க? ஐயப்பா ஐயப்பா. ஏன்? ரெண்டுமே நெருப்பு தானே. உங்களுடைய சிந்தனைகள் தாங்க மாறும். அதுவும் நெருப்பு, இதுவும் நெருப்பு தான். நல்ல மனுஷன்றீங்க. கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கிற மாதிரி இல்ல.
நீங்க மெழுகுத்திலே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து எல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்றுவான சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் செய்த குற்றம் இல்லை நீ செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நீ செய்த குற்றம் வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் பொழுது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரியனென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறியே ஒரு வஞ்சமில்லை அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகின்றேன் மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு தெரிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியன் வானும் மண்ணில் வீழ்வதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம் அதுதான் உனக்கு சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நன்றி 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 காலதாமதமும் காரியத்துக்கு கிடந்தார்கள் இருந்தாலும் ஒரு நிமிஷம் இந்நாடகத்திலே மிக சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் நாரதர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவித்து வருகிறோம். பொன்னாடை ஊற்றி பெருமை சேர்த்த மாபெரும் கிராமமாம் மானா வளையங்குளம் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்த கலைக்குடும்பத்தினர் சர்வம் நன்றி நன்றி இருந்த வணக்கம். பெரிய சாதனை ஒன்றை தங்கள் மத்தியிலே இன்று நிகழ்த்தி காட்ட முடியாவிட்டாலும் உங்களுடைய மனமெல்லாம் புண்படாத வகையில் என்னுடைய கதை தொடரும் என்பதை எடுத்துக் கூறிக்கொண்டு கதையை தொடர்கிறேன். நன்றி வணக்கம். இந்த பாடல்ல அருமையன்னார் மதன் அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுடைய விருப்பத்திற்கென நீங்க தான் சதி பாடணும். நான் சதி பண்றோம். நீ பண்ணிருவ தெரியும், இந்த பாட்டு போன பாட்டிலே பார்த்தேன். நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை நானும் உந்தன் உறவை
இந்த கைதட்டல்கள் எல்லாம் பாடலுக்கு இப்படித்தான். அந்த மதனும் ஜெயராஜும் சேர்ந்தாலுமே நடிகே இந்த பாடல் கைதட்டல்கள் பூரா அவர்களுக்கே சமர்ப்பணம். காலதாமதம் காரியக்கடன்பாக ஆகையால் யாரோ ஒரு ஆடவள் சாமி எவ்வளவுதான் வாசல் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடினாதான் நாங்க வாசிக்க முடியும். உங்களுடைய துணை இல்லாம அதை நாங்க பாட முடியுமா? நீங்க பாடினாதான் நாங்க வாசிச்சோம். நன்றி நன்றி. காலதாமதம் காரியத்துக்கு கேடன்பார்கள் யாரோ ஒரு ஆடவன் வெற்றித்தனமாக இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறான். வந்த வேலை என்ன? எவ்வளவு பெரிய யாரா இருந்தா வந்த வேலையை சரியா இருப்பேன். நீங்க அதிகம் படிச்சிருக்கேன் சாமி, அவனுக்கு தெரியாம பேசாதீங்க. நீங்க என்ன கேக்குறா, நீங்க வந்த வேலையை சரியா பாக்குறீங்களா? இப்ப அந்த தொழில் மேல உள்ள அக்கறை. இந்த பையில எது கூட்டியா இருக்காங்க? எது கூட்டு வந்திருக்காங்க? சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க ஆடல் பாடல். காட்டுக்குள்ள காவலுக்கு போறவனுக்கு என்னங்க யார்கிட்ட சிரிப்பு கூட்டேன்? அவனுக்கு ஊர்ல பிளக்ஸ் போஸ்ட். நீங்க கோமாளிங்கிறத விட்டுருங்க, கதைப்படி வந்துடும். நான் நாரதர் இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? கனகம் பண்றா. சரி, அவன் எதுக்கு இடத்துக்கு வந்திருக்காப்ல? காவல் பார்க்க வந்திருக்காரு. காவல் பார்க்க வந்தவனா சத்தம் போடணுமா இல்லையா? உங்களை அப்படியே சத்தம் முடிச்சுட சொன்னேன். ஏன் நாரதர் வரலாம் ஒரு ஆளா அவர் கூப்பிட்டு நம்ம கத்தனமா அப்படின்னு அந்த அளவுக்கு மண்டக்கணுமா அவனுக்கு? படிச்சிருக்க சாமி நிறைய புராணங்கள் எத்தனை மொத்தம்? 18 புராணம். அவனுக்கு 20 தெரியும். அப்படியே இருக்கா? 18 படிச்சு ஒப்பிட்டு 2 வேணா எழுதுனது. புராணம் எழுதுறது பெரியாளா? பாத்ரூம்லயே பாத்துட்டு பாத்ரூம்ல நம்பர் கிளீனா எழுதி வச்சிருப்பேன். பாத்ரூம்ல எழுதுற இதிகாசங்கள் எத்தனை? 2. அவனுக்கு 4 தெரியும். எனக்கு தெரியும். அவன் உன் கூட சேரும்போது 4 இல்ல 7 கூட எழுதுவேன். ஆய கலைகள் எத்தனை சாமி? 64. அவனுக்கு 69 தெரியும். என்னடா கூட தலையில்தான் இருக்கும் பிறகு. சாமி இந்த பட்டிமன்றம் நடத்தாரு வருங்க சாலமன் பாப்பையா, இலக்கணத்துல பெரிய அறிஞர். அவருக்கே இலக்கணத்துல ஏதோ சந்தேகம்னா இவனுக்கு எத்தனை மணி தான் போன சபா சபையற்பட்ட காவலனை சந்திக்க வேண்டும் கதையின் முறைப்படி சுந்தரம் நிறைந்தெழும்பும் பொன் சிறந்த சாமியார்கள் சொந்தம். நீ எதுல கீழ இருக்க? கீழே இருக்கு, அடியில இருக்கு. அதனால 1000 இருக்கு.